சர்க்குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் ஞானசபையில் இருந்து நான் சூர்யா சீடன். ஓம் நற்பவி யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் எனது உயிருக்கும் மேலான சொந்தங்களுக்கு ஆத்மார்த்தமான ஆத்மீக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அனைவருக்கும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஞானசபையும் நற்பவி குடும்பமும் ஆழமாக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எல்லோரும் சிரமமான ஒரு காலம். நம் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்பது இந்த கோடை காலங்களில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. நிறைய தண்ணி குடிங்க, பழ வகைகளை அதிகமாக சாப்பிடுங்க, வெயிலில் அதிகமாக விளையாடாதீர்கள், சுத்தாதீர்கள், குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வெயிலில் அதிகமாக நேற்று கூட இலங்கையில் ஒருத்தர் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் இறந்து போனதாக ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது. அதனால தயவு செய்து நிறையா தண்ணி குடிங்க, பழங்களை சாப்பிடுங்க. இப்போ தர்பூசணி எல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், சாப்பிடுங்க. எதற்காக இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் என்றால், இந்த குடும்பத்தில் இருப்பது எனது இரத்த உறவுகள், ஆத்மீகம் என்கிற இரத்த உறவாக இருப்பதால் இந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன். யாரும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இருந்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் மழை அதிகமாக இருக்கிறது, அதே போல குளிர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் செய்தி இருக்குது. நம்ம உறவுகள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறதுனால சொல்லுகிறேன். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கட்டாயமாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். ஓம் நற்பவி யூடியூப் சேனல் மூலமாக நாம் பல செய்திகளை, உண்மையான செய்திகளை, மக்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் அருளோடு நாம் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இறைவன் நம்மோடு இருக்கிறான், அவன் நம்மை வாழ வைப்பதற்கு விரும்புகிறான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த செய்திகள் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கே ஒரு கதையை பார்க்கலாம். இந்த கதை ரொம்ப பிரபலமானது, ரொம்ப பெரிய கதை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது சிறிய அளவில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதற்காக சில விஷயங்களை எல்லாம் குறைச்சி தான் சொல்லுவேன். இருந்தாலும் செய்தி முழுசாக உங்ககிட்ட சேரணும்னு ஆழமாக ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு கதைக்குள்ள செல்லலாமா? கதை என்பது மிக செல்வந்தரான ஒரு அரசன், மிக்க செல்வந்தரான ஒரு அரசன். அவருக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா அரசர்கள் 1, 2, 3 திருமணம் செய்வாங்க. அதுல நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இந்த பயங்கரமான செல்வந்தர் என்பதால் அந்த நாட்டினுடைய சட்டப்படி அந்த குழந்தைகளில் மூத்த குழந்தைக்கு தான் இந்த சொத்தெல்லாம், மூத்த மகனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போய் சேர வேண்டும் என்பது அந்த நாட்டினுடைய சட்டம். ஆனால் இந்த செல்வந்தரான அரசன் ஏராளமான வாழ்க்கையினுடைய அந்த சூழல்களை உணர்ந்தவர். அதாவது நிறைய பாடங்களை படித்தவர். எப்படி அனுபவம் என்பதுதான் மிகச்சிறந்த பாடம். ஒரு மனிதனை மாற்றுவது, ஒரு மனிதனை மனிதனாக்குவது என்பது வாழ்க்கை என்கிற பாடம் கற்றுக் கொடுக்கும் கல்விதான் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. நாம் அனுபவிப்பதுதான் நம்மளுக்கு பாடமாக அமையும். அனுபவிச்சாதான் அதனுடைய அந்த பலம் என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன என்பது தெரியும். பசி இருக்கிறவனுக்கு தான், பசியில வாடினவனுக்கு தான் பசியில துடிக்கிறவங்களுடைய, பட்டினியில் வாடுபவர்களுடைய கஷ்டம் தெரியும். இதுபோல தனது வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களையும் உணர்ந்தவர் இந்த அரசன். இப்படி இருக்கும் பொழுது தனது மூத்த மகனை அழைத்து அவர் ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை அந்த மகனிடம் கொடுத்துட்டு, இன்னொரு பொட்டியில் தான் அனுபவிச்ச கஷ்டங்கள், அதுல இருந்து தான் படிச்ச பாடங்களை எழுதிய ஒரு புத்தகத்தையும் வைத்து 2ஐயும் மூத்த மகனிடம் கொடுத்து விட்டார். கொடுத்துட்டு சொன்னாரு, நான் கொடுத்திருக்கிறத இன்னொரு மடங்கா சேர்த்து மீண்டும் என்னிடம் வா, அப்பொழுது என்னுடைய சொத்துக்களை அனைத்தும் உன் பேரில் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். இந்த வாலிபன் தனக்கு கிடைத்த இந்த 2 பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு, சரி தந்தை சொன்னது போல் இனி ஒரு மடங்கு செல்வத்தை சேர்க்க வேண்டும், தங்கமாக கொடுத்திருக்காரு, இன்னொரு மூட்டை தங்கத்தை, இன்னொரு பொட்டி நிறைய தங்கத்தை சேர்த்துட்டு போனாதான் எனக்கு சொத்து கிடைக்கும் என்பதை அவர் உணர்ந்து செல்லுகிறார், புறப்படுகிறார். நகரத்தை நோக்கி நகருகிறார். அந்த நகரம் பெரிய வியாபார நகரம். அங்கே ஏராளமான வியாபாரிகள் இருக்கிறார்கள். அங்கே வியாபாரம் செய்து தனது
தங்கத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு அந்த நகரத்துக்குள்ளே செல்வதற்கு பயணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் போகும்பொழுது, பணம் இருந்தாச்சுன்னா நண்பர்களுக்கு தான் குறை இல்லாம இருக்குமே, அதே போல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. இந்த நண்பர்களோடு சேர்ந்து பயணிச்சு கொண்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு செய்தி அவர் காதுல விழுகுது. இந்த நகரத்துல ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி படைத்த குதிரை. மின்னல் வேகத்தில் இந்த குதிரை பயணிக்கும். இந்த குதிரை யாரிடம் இருந்தாலும் சரி அவங்க மிகப்பெரிய செல்வந்தரா மாறுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி தன்னை சுத்தி இருந்த 2-3 பேர் பேசிக்கிறது இவர் கேட்கிறாரு. நாம தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், பிறகு இந்த குதிரையை வாங்குறதுல என்ன யோசனை? திடீர்னு என்று அந்த குதிரையை வாங்குவதற்காக முயற்சி செய்கிறாங்க. பல இடங்களில் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி காட்டுறாங்க. ஆனால் இல்ல, எனக்கு அது வேணும் அப்படிங்கிற முறையில தன்னிடம் இருந்த அந்த தங்கத்துல பாதியை கொடுத்து அந்த குதிரையை வாங்கிடுறாரு. குதிரையை வாங்கி தான் இருக்கும் இடத்தில் குதிரையை கொண்டு வந்தாச்சுன்னா, மின்னல் வேகத்தில் பயணிக்கிற குதிரையை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்ததில்லை. இந்த கதையிலையும் அதுதான் சொல்றது. அப்படி ஒரு குதிரை உலகத்துல இல்ல. அப்ப எதற்காக இந்த குதிரை இருக்கிறது என்ற செய்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இந்த நபரை ஏமாற்றி இவரிடம் இருக்கக்கூடிய இந்த செல்வத்தை பிடுங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தன்னோடு பயணிச்சவர்கள் செய்த சதி என்பதை உணர முடிந்தது. இந்த குதிரை வயசான குதிரை, அதுவும் தள்ளாடும் குதிரை, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, தனது வேலைகளையே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய குதிரை. தன்னை இந்த குதிரையை கூட்டிட்டு போறதுக்கு அவருடைய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணும், அதிக தங்கங்களை சம்பாதிச்சு அப்பாவுடைய சொத்து வாங்கணும் அதற்காக. ஆனால் முடியல. இந்த குதிரையை வச்சுட்டு இருக்கிறது பெரிய பாரம் என்பதால் இந்த குதிரையை இன்னொருத்தருக்கு சும்மா கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மீண்டும் சரி, நம்மகிட்ட இன்னும் இருக்குதே, இதை வச்சு எப்படியாவது வியாபாரம் செய்து சேர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறது. வழியில் நிறைய நண்பர்கள் கிடைச்சதுல இன்னொரு நண்பர் வந்து, ஒரு வியாபார தளம் விற்பனைக்கு உள்ளது, அவர் ரொம்ப வயசாயிருச்சு, அவரால் நடத்த முடியலங்கிறதுனால அது விற்க போகிறாரு, அது நம்ம வாங்கிடலாம். அவர் சொல்றாரு, அந்த வியாபாரத்தை செய்யணும்னா நிறைய வேலையாட்கள் வேணும் அப்படின்னு இவர் ஃபீல் பண்றாரு. அரசனுடைய மகன் ஃபீல் பண்றாரு. உடனே இந்த நண்பன் சொல்றாரு, ஒன்றும் பரவாயில்ல, நானும் உங்க கூட வேலை செய்யறேன், எனக்கு நிதி தான் இல்லை, ஆனா என்னால கட்டாயமாக உனக்கு வந்து வேலையில உதவி செய்ய முடியும், நான் ஆத்மார்த்தமாக ஆழமாக உழைத்து உனக்கு சம்பாதிச்சு தருவேன் என்று சொல்லுகிறார். நண்பனை நம்பி இந்த கடையை இவர் விலைக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு பார்த்தாச்சுன்னா, நண்பனா வந்தவன் என்ன பண்ணிட்டான், அவர் ஒரு சுத்த சோம்பேறி, இவரால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, இவர் செய்ய வரவும் மாட்டாரு, கடைக்கும் வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் அந்த இடத்துலயும் ஏமாறுறாரு. ஏன்னு கேட்டாச்சுன்னா, வேலை நிறைய செஞ்சாதான் இதுல சம்பாதிக்க முடியும்னா, ஒரு ஆள் செய்யற வேலை பத்தாது, பல பேர் வேலை செஞ்சாதான் ஆகுங்கிற செய்தி முதல்லயே தெரிஞ்சதுனால இனி கிடைக்கிற வேலைக்கு இது வித்துட்டு போகணுங்கிற ஒரு நிலையை அவர் உருவாகுது. அப்படியே அவர் விட்டு போட்டு போறாரு. இதுல இருந்து அடுத்து கொடுத்த செல்வங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. அதாவது தங்கம் முடிஞ்சது. அடுத்து இன்னும் என்ன இருக்குது? தந்தையின் அனுபவத்தை எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சார். தந்தை அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாம், தான் செல்வங்களை சேர்த்ததை எல்லாம் அதில் எழுதி வைத்திருந்ததால் அந்த நூலை நன்றாக படித்து என்ன செய்யலாம் என்கிற ஒரு முடிவுக்கு அவர் முடிவுக்கு வந்தது எப்படின்னா, இனி ஒரு இடத்துல நான் வேலை செய்ய போறேன், வேலை செஞ்ச காசுல இருந்து ஒரு 10% பணத்தை நான் சேமித்து வைக்க விட வேண்டும். தந்தையினுடைய அந்த நூல்ல இருந்து படித்ததை தான் அவர் வாழ்க்கையில செய்யறாரு. ஒரு 10% சேமித்து வைக்கிறார், செலவுகளை குறைக்கிறார், ஆடம்பரங்களை குறைக்கிறார். அதே போல தனக்கு தேவையற்ற நண்பர்களை விட்டு விலகி நிற்கிறார். நண்பர்கள் தான் பல இடங்கள்லயும் பிரச்சனையா இருக்கும் இல்லையா? நண்பர்கள் தான் ஆபத்துகளை நம்மளுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டி வைக்கிறது நண்பர்கள் தான். சில நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நண்பர்கள்ல 90 விழுக்காரும் மதுக்கடைக்கு அழைக்கிறவங்களும், திரையரங்களுக்கு அழைப்பவர்களும், தேவையற்ற வேலைகளுக்கு நம்மை அழைப்பவர்களும் அப்படிதான் இருக்கிறது. செய்திகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா தெரியும். நண்பர்களை குறைக்கிறார். 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த அரசகுமாரன் அரசவைக்கு மீண்டும் வருகிறார். அரசன் பெரிய விருந்து, தனது மகன் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரண்மனைக்கு வருகிறார் என்கிற செய்தியை
நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு பெரிய விருந்து நடத்தி அந்த விருந்தில் மகனை வரவேற்று கேட்டார். கொண்டு வந்துட்டியா நான் கேட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, இந்த குதிரையோட கதையை சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கடையினுடைய கதையை சொன்னாரு. சொல்லும் போது அரசி அழுகுறாங்க. ஐயோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா, நீ ஒன்னும் இல்லையா என்கிற செய்தி கேட்கும் பொழுது இல்ல, அந்த அரசகுமாரன் தைரியமாக நிற்கிறான். அதன் பின் தந்தையின் நூல் நான் படித்தேன், அந்த நூலில் எழுதியிருந்தது போல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அதில் வந்த செல்வத்தை வைத்து எனக்கு உதவியாளர்களையும் பணியாளர்களையும் சேர்த்து மீண்டும் உழைத்தேன். என்னதோ கடினமான உழைப்பு நீங்கள் என்னிடம் கொடுத்து விட்டதை விட 4 மடங்கு அதிகமாக நான் சம்பாதித்திருக்கிறேன். அடுத்தவங்க கிட்ட இருந்ததை வச்சு நாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அது சாத்தியம் அல்லங்கிறது இந்த கதை உருவாக்குது, காட்டுது. புரிந்து கொள்ளுங்கள். தான் உழைத்து சம்பாதிக்கலாம் என்று முடிவு செய்தார். தான் ஒரு கடையில் வேலை செய்யறான், ஒரு அரசகுமாரன் ஒரு கடையில வேலை செய்யறான், அதுல சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறான். அதில் இருந்து தான் தனக்கு தேவையான ஊழியர்களையும் நண்பர்களையும் சேர்த்து கொண்டு தேவையானதை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவையானதை உதவியானதை சேர்த்து கொண்டு செல்வத்தை சேர்த்து அரசனுக்கு முன்னால் நிற்கிறான். அரசன் இந்த குமாரனின் திறமையை பார்த்து பாராட்டி தனது சொத்துக்களை எல்லாம் இந்த அரசகுமாரனுக்கு கொடுப்பதாக அந்த கதை முடிகிறது. இந்த கதை நம்மளுக்கு ஆழமான ஒரு கருத்தை சொல்லி தருகிறது. என்னவென்றால், இன்னொருத்தரிடம் இருக்கும் பொருள் அவங்களுக்கு செல்வத்தை சேர்த்து விட்டது, அதனால் அதை நாம் எடுக்க வேண்டும் என்கிற பேராசையை விட்டுவிடுங்கள். அது அவனுக்கானது, அது நம்மிடம் வரும் பொழுது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாததாக அமையும். இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் சொல்லுகிற அறிகுறை, குறிப்பாக நம்மை நம்பி நம்மீது பாசம் கொண்டு அன்பு கொண்டு நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு நபர் நமக்கு கொடுக்கும் அந்த ஆலோசனைகளை, அனுபவங்களை சரியான முறையில் கேட்க வேண்டும் என்பது இன்னொரு செய்தி. 3, கடுமையாக நீ உழைக்கவில்லை என்றால், உழைப்பு இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிறது 3வது செய்தி. இன்னொன்று, உனக்கு அனுபவம் இல்லாத தொழிலை நீ செய்வதற்கு முயற்சி செய்தால் கட்டாயம் நீ தோற்றுதான் போவாய் என்பது உறுதி. இது 4வது செய்தி. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை விரும்பி செய்ய வேண்டும். விரும்பாமல் ஏனோ தானோ என்று எதற்கோ கிடைச்சிருச்சு செஞ்சுட்டு போக வேண்டியதான் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் வேலை செய்தால் அதில் இருந்து சம்பாதிக்க முடியாது. நான் அரசகுமாரன், அதனால் இன்னொரு நபரிடம் வேலை செய்ய மாட்டேன் என்று அரசகுமாரன் நினைத்திருந்தால் கட்டாயமாக இந்த வெற்றி அவரால் அடைந்திருக்க முடியாது என்பதை இந்த கதை மூலமாக நம்மிடம் சொல்லுகிறது. எதற்காக இந்த செய்தியை இன்று நம்மிடம் இறைவன் கொண்டு வந்து வைக்கிறான்? ஆம், நம்மில் பல பேரும் இப்படித்தான். இறைவன் கொடுத்து விடுவான், நான் பிரார்த்தனை செய்கிறேன், எனக்கு இறைவன் கொடுத்து விடுவான் என்கிற மூட நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்ம உழைப்பதற்காக அவன் சக்தியை தருவான், பலத்தை தருவான், வழியையும் காட்டி தருவான். செய்ய வேண்டியது கட்டாயம் நாம செய்யறதுக்கு தயாராகாம இறைவன் கொட்டி விடுவான் என்று நினைத்து கொண்டிருந்தால் கட்டாயமாக நடக்காது. 2, நாம் நம்பி இருக்கும் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குதிரையை விற்பதற்காக, அந்த பணத்தை பறிப்பதற்காக தன்னோடு சேர்ந்திருந்த நண்பர்கள் செஞ்ச துரோகத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு கூட்டாளி பாருங்கள், கடையை வாங்கி நல்லா வியாபாரம் செய்யலாம், நானும் உதவி செய்கிறேன் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவாங்க. நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் எனக்கு இவன் சம்பளம் தானே தரப்போறான், அதனால கொஞ்சம் பொறுமையா செஞ்சா போதும் என்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருக்கும் என்பது கட்டாயமாக இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் கடினமான உழைப்பு வேண்டும், ஆனால் தெரிந்த தொழிலில் தான் உழைப்பை போட வேண்டும். தெரிந்த தொழிலில், தெரிந்த வேலையில் அந்த உழைப்பை போடும் பொழுது 100 மடங்காக கட்டாயம் இறைவன் திருப்பி கொடுப்பதற்கு வழியை செய்வான் என்பது உறுதி. இனியும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சூர்யா சீடன். நன்றி, நற்பவி.